அனைவருக்கும் வணக்கம். விவசாயிகளுக்கு அதிகம் லாபம் தரக்கூடிய மரப்பயிர்களில் சவுக்கு மரமும் ஒன்று. நம்ம இந்த சவுக்கு மரங்களை நல்லா பராமரித்தோம் அப்படின்னா இது நமக்கு அதிகமான மகசூலை தரும். இந்த பராமரிப்பு முறைகளை பற்றி நம்ம முன்னாடியே வீடியோ போட்டிருக்கிறோம். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பாருங்கள். சவுக்கு மரம் 3 வருஷத்தில் நமக்கு நல்ல பலனு கொடுக்கும். சரி, இதை நடவு செஞ்சோன்னா நம்ம 3 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நமக்கு வருமானமே இல்லை. நமக்கு வருமானத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சவுக்கு மரங்களில் நம்ம ஊடு பயிர் செய்யலாம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அதாவது தானிய வகை பயிர்களை நம்ம ஊடு பயிராக பயிர் செஞ்சு அது வளர்ந்து பூ பூக்கிற தருணத்தில் மடக்கி உழவு ஓட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல பசுந்தாள் உரமாக செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்குறோம். ஆனால் நமக்கு ஊடு பயிர் செஞ்சால் அதன் மூலமாக நமக்கு வருமானம் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம சவுக்கு மரத்தோப்புக்குள்ளே கொத்தவரங்காயை நம்ம ஊடு பயிராக பயிர் செய்யலாம். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சவுக்கு தோப்பில் நமக்கு ஊடு பயிர் மூலமாக வருமானம் கிடைக்கணும் அப்படின்னா கொத்தவரங்காயை நம்ம தாராளமாக சாகுபடி பண்ணலாம். நம்ம நாட்டில் பல வகையான காய்கறிகள் விளையுது. அதில் ஒரு சில காய்கறிகளை மட்டும்தான் நம்ம அன்றாட உணவில் பயன்படுத்துகிறோம். அந்த மாதிரி அதிகமாக பயன்படுத்தக்கூடிய காய்கறிகளில் ஒன்று கொத்தவரங்காய். இது ஒரு செடி வகை. இதுக்கு சீனி அவரை அப்படிங்கிற பேரும் இருக்குது. இது நாம் பயிர் செஞ்ச 20 நாள்லேயே பூ பூக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 45 நாளில் அறுவடைக்கு வந்துடும். இந்த கொத்தவரங்காய் பார்த்திங்க அப்படின்னா எல்லா மண் வகையிலையுமே நல்லா வளரக்கூடியது. மிதமான நீர்ப்பாசன வசதி இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லா வளரும். ஒரு 3 to 4 அடி உயரம் வரைக்கும் வளரும். இதில் பார்த்திங்கன்னா அடியிலேருந்து நுனி வரைக்கும் அடுக்கடுக்காக கொத்து கொத்தாக காய்க்கும். அதனால தான் இதை கொத்தவரங்காய் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பலவிதமான சத்து இருக்குது. இந்த கொத்தவரங்காயை நம்ம சவுக்கு தோப்பில் ஊடு பயிராக பயிர் செய்யலாம். இந்த கொத்தவரையை அதிகமாக நோய் தாக்குதல் இருக்காது. அதனால் நம்ம தாராளமாக ஊடு பயிராக பயிர் செய்யலாம். எப்போ பண்ணலான்னு பார்த்திங்கன்னா பிப்ரவரி, மார்ச் இந்த மாதத்தில் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஜூலை மாதத்தில் நம்ம பயிர் செய்யலாம். குறிப்பிட்டு இந்த மாதத்தில் தான் பண்ணணும்னு கிடையாது. எந்த சீசனில் வேணாலும் நம்ம கொத்தவரையை பயிர் செய்யலாம். இது காய்கறி பயிராக மட்டும் இல்லாமல் தீவன பயிராகவும் பயன்படுது. பசுந்தாள் ஒரு பயிராகவும் நமக்கு பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கொத்தவரையோட வேரில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் காற்றுல இருக்கக்கூடிய நைட்ரஜனை இழுத்து நமக்கு மண்ணோட வளத்தை மேம்படுத்துது. இந்த கொத்தவரையை நம்ம எப்போ வேணாலும் பயிர் செஞ்சு நல்ல மகசூலும் அதிக லாபமும் எடுக்கலாம். கொத்தவரை நம்ம வருஷம் முழுசுமே பயிர் செய்யலாம். இப்போ நம்ம சவுக்கு நடவு செய்யும்போது கொத்தவரை விதையையும் நம்ம ஊனி விட்டுறணும். இது வாய்க்கால் போட்டு தான் தண்ணி கட்டுறாங்க. அதனால் வாய்க்காலில் ஊனி விட்டுட்டாங்க. சவுக்கு வளர வளர கொத்தவரையும் நல்லா வளர்ந்துக்குது. சவுக்கு தோப்பில் நம்ம கொத்தவரங்காயை ஊடு பயிராக செய்கிறதுனால நமக்கு 45 நாள்லேயே கொத்தவரை அறுவடைக்கு வந்துடும். அதனால் நமக்கு ஒரு வருமானம் கிடைக்கிது. இப்போ நம்ம தனித்தனியாக பயிர் செய்யும்போது தண்ணி செலவு அதிகமாகும். ஆனால் இப்போ 2 பயிரும் நம்ம ஒன்றா செய்யும்போது நமக்கு தண்ணீர் செலவும் கம்மியாக இருந்தால் போதும்.
அதே மாதிரி செலவும் நமக்கு வந்து குறைவாக தான் இருக்கும். களை வந்து ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கும். பூச்சி தாக்குதலும் குறைவாக இருக்கும். நமக்கு நோய் தாக்குதலும் கம்மியாக தான் இருக்கும். 2 பயிர்களை நம்ம செய்யும்போது ஒன்றுக்கு ஒன்று ஆதரவாக அதனுடைய வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கொத்தவரை வந்து காற்றுல இருக்கக்கூடிய நைட்ரஜனை நமக்கு வந்து ஈர்க்கிறதுனால மண் வளம் அதிகமாகும். மண் வளம் அதிகமாகும்போது நமக்கு சவுக்கு மரத்தோட வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும். யூரியாவை இலவசமாகவே நம்ம சவுக்கு மரத்துக்கு கொடுத்துறோம். அதனால் நமக்கு யூரியா போடுற செலவும் மிச்சமாகும். இவ்வளவு நன்மைகள் இருக்கக்கூடிய கொத்தவரையை சவுக்கு தோப்புக்குள்ளே நம்ம ஊடுபயிராக பயிர் செஞ்சு அதிக லாபம் எடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுனால அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.